உங்களுக்கு பாராளுமன்றத்துல நீங்க பேச விட மாட்டீங்கன்றது திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். எது பேசினாலும் சட்டங்கள் அனைத்துமே வந்து விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருப்பதுதான் பிரச்சனையே. உச்சநீதிமன்றத்தில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுடைய பட்டியல் மட்டுமே பெருசா இருக்குது. அவைகள் ஏன் விவாதத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதே பெரிய பட்டியலோடு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வந்து யுஏபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி, இப்ப என்ஐஏடைய விவகாரம் யுஏபி விவகாரங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பற்பல விவகாரங்கள் வந்து விவாதங்களின்றி நிறைவேற்றப்பட்டிருப்பதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. கூண்டோடு வந்து அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களும் வந்து தகுதி இடைநீக்கம் செய்யப்படுவது, இப்படியெல்லாம் செய்யறது வந்து ஜனநாயகத்துக்கு இதுதான். இவ்வளவு ஜெகதீப் தங்கருடைய வரலாறுல பார்த்தோம் இல்லையா, இத்தனை எம்பிக்களை வந்து ஒரே நேரத்துல வந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்வது, இந்த மாதிரியான பல வரலாற்று விவகாரங்கள் எல்லாம் நம்ம வந்து வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப பிஜேபி ஆட்சியில பார்க்கணும். சோ இவருடைய இந்த சவடாலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாராளுமன்றத்தை முடக்குவது தவறு என்றால், when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic என்று சொன்னவன் யார் அவங்க அப்பனான்னு கேட்கணும். Parliament must be used to discuss issues. Parliament must be used to debate issues. Parliament must be used to argument over the issues. அதற்கு தான் வந்து பார்லிமெண்டே இருக்குது. அப்ப பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இஷ்யூஸை இக்னோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, obstructing parliament is not undemocratic என்று சொன்னது யார்? சாதாரண கோல்கேட் விவகாரத்திலே மன்மோகன் சிங் வரல அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் சொன்ன வார்த்தைகள் இவைகள் எல்லாம்.